வணக்கம் தோழமைகளே, நான் உங்கள் அரசி. இன்றைக்கி சிறுகீரை எங்கள் காட்டிலையே பிடுங்கி எப்படி பாரம்பரிய முறையில் கடைசல் மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். நான் சிறுகீரை கொண்டுட்டு வந்துட்டேன். இதை க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த தலை அது மட்டும் எடுத்துக்கலாம். தலையும் கொஞ்சமாக தண்டுகளும் வேரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிற மாதிரி இருந்தால் வேறு மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும். இல்லைனா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு டைம் அலாசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிறுகீரையோட தண்டு சுகர் இருக்கிறவங்க தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த வேரை அது குடிச்சிட்டு வந்தால் சுகர் கம்மியாகும். அதே மாதிரி க்ரீன் சேடில் இருக்க எல்லாமே நம்ம டெய்லி ஒரு டைம்னாச்சும் சேர்த்திக்கணும். கீரை 3 டைம்னாச்சும் சேர்த்தணும் வாரத்தில். இது பாரம்பரிய முறைப்படி கரைசல் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டை மண் சட்டி உடஞ்சிருச்சு. அதனால் நான் ஈய சட்டியில் வச்சுருக்கேன். வச்சு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாயும் தண்ணியும் ஊற்றியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கீரையை போட்டுக்கலாம். தண்ணி ரொம்பவுமே கம்மியாக ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா இந்த தண்ணிக்கு கீரை பார்த்தா அதிகமாக இருக்கும், போடவே முடியாது, அமுத்தி போடணும். ஆனால் இந்த தண்ணியை விட எக்ஸ்ட்ரா தண்ணி வெளியில் வரும். கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டாலே போதும். நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்க எல்லா கீரையும் உள்ளே வச்சிட்றேன். உள்ளே வச்சு வேக வைக்கிறேன். கடையருக்குனே ஒரு வகையான கீரைகள் எல்லாம் இருக்குது. தொய்யக்கீரை, பண்ணைக்கீரை, அதே மாதிரி இது சிறுகீரை. இது கிடைச்சா ரொம்பவுமே இது ரொம்ப சத்தானது. இதோட தண்டுலையுமே அதிகப்படியான சத்து இருக்குது. இது நல்லா வேக வச்சிடணும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதும். அப்படியே கீழே ஸ்லோவாகி உள்ளே போகுது பாருங்கள். நான் பேலன்ஸ் இருக்கிற கீரைகள் எல்லாமே மேலே எடுத்து வச்சிட்றேன். இந்த டைமிங்லேயே நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பலாம் இல்லை, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து ஒரு 5 வெங்காயம், ஒரு 2-3 பல் பூண்டு, அவ்வளோதான் போதும். வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, அவ்வளோதான். ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக கீரை உள்ளே போட்டதுக்கப்புறம் நான் மூடி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். அந்த தண்டு கூடவே இப்படி அமுத்துனா நல்லா உடஞ்சி போகிற அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி வெந்துட்டாலே போதும். ஆனால் இந்த கீரை கடையிறப்ப பருப்பாமுட்டியில் உட்காந்து பாரம்பரிய முறைப்படி கடைஞ்சிக்கலாம். மண் சட்டியில் போட்டு வச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் உலக்கையில் போட்டு இந்த மாதிரி குத்திக்கோங்க, அதாவது நசுக்கிக்கோங்க. இதெல்லாம் மிக்சியிலெல்லாம் போட்டு அரைக்கக்கூடாது. அதே மாதிரி கீரை மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் இது மாதிரி செஞ்சால் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெந்திருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிக்கலாம். நாம் ஊற்றி வச்ச தண்ணியை விடவே அதிகமாக வரும் பாருங்கள் தண்ணி. ஏன்னா கீரையில் அந்தளவுக்கு நீர் சத்து இருக்குது. அதனால தண்ணி அதிகமாக இருக்கும். கீரையே அதிகமாக தண்ணி விடும். நீங்கள் அளவாக ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வச்சிங்கனாலே போதும் தண்ணி. அந்த கீரை வடிகட்டின தண்ணி தான் இது. சூப் மாதிரி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். ஒரு தக்காளி, கொஞ்சம் சீரகம், குருமிளகு இதெல்லாம் போட்டு சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம். இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடையும் போது அந்த கீரை தண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை உள்ளே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணால் நீங்கள் மதியம் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா கருத்து போயிடும் கீரை. அப்படியே க்ரீனிஷாக வேணும் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் குளுந்தண்ணி தான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் கருத்துணி அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பக்கம் முட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் முட்டு கொடுத்து இந்த மாதிரி தான் பாரம்பரிய முறைப்படி கடைவாங்க. உங்களுக்கு கடையிறக்கு தெரியாது அப்படின்னா பருப்பாமுட்டியில் அப்படியே வச்சு குத்தி கூட விட்டுக்கலாம். இல்லை மிக்சியில் கூட போட்டு அடிக்கிறவங்க அடிச்சுக்கலாம். மிக்சியில் அடித்தா எல்லா சத்துமே போயிடும். அதனால தான் நான் மிக்சியில் எப்போவுமே அடிக்க மாட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு, குளுந்தண்ணி அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கணும். கீரை வேக வச்சு அந்த சுடு தண்ணி மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணால் கீரை கருத்து போயிடும். அதனால் அது மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், கடைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய்
அந்த கீரையோட தேங்காய் எண்ணெய், அந்த இடித்து போட்ட வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த டேஸ்ட்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும். நான் வந்து சாப்பாட்டுக்கு வச்சு இதை சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். களிக்கு சூப்பராக இருக்கும்.